ஹாய் மக்களே, நேற்று ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிருந்தேன். சின்ன பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணேன். அது பெரிய பாத்திரத்தில் மாற்ற மறந்துட்டேன். காத்தால பார்த்தா நிறைய மாவு வேஸ்ட் ஆகிடுச்சு. கீழே பொங்கி கீழே விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ மாவு கீழே விழுந்துருச்சு. ஒரு 4-5 ஆப்பத்துக்குள்ள மாவு கீழே விழுந்துருச்சு. இப்போ இது வச்சு என்ன பண்ணுறது? என் கசின் சொன்னாங்க, பூஜா திங்ஸ் எல்லாம் இந்த வெசல்ஸ் எல்லாம் இந்த புளிச்ச மாவில் வாஷ் பண்ணால் ரொம்ப ஷைன் ஆகும்னு. இது பாருங்கள் விளக்கு எப்படி இருக்குன்னு. நான் கொஞ்சம் தண்ணி வச்சு வாஷ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு எல்லாம் போகிறதுக்கு. நான் இது இந்த மாவில் ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வருதுன்னு. பாருங்கள் எவ்வளோ புளிச்சிருக்கு மாவு. இதில் ஆப்பம் சூப்பராக வந்திருக்கும். ஃபுல்லாக டிப் பண்ணிடுறேன். ஒன் ஹவர் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ 9 o'clock 10 o'clock பார்க்கலாம். 10 மணி ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த விளக்கும் நல்லா ஊறிடுச்சு. வாஷ் பண்ணி பார்க்குறேன். இதை பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. நான் எதுவுமே சிரமமே எடுக்கலை. சூப்பராக க்ளீனாக இருக்குது. இவ்வளோ மாவு பாக்கி இருக்குது. நான் இதில் இப்போ இருக்கிற பூஜா திங்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண போகிறேன். ஊற வச்சு ஈவினிங் வாஷ் பண்ண போகிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வாஷ் பண்ணுற வீடியோ என்னால் காட்ட முடியல. ஏன்னா சிங்கில் நிறைய பாத்திரம் இருந்தது. சிங்க் பார்த்தா நீங்களே பயப்படுவீங்க, அதனால தான் காட்டல. நீங்களும் இந்த மாதிரி புளிச்ச மாவு இருந்ததுன்னா உங்கள் பூஜா வெசல்ஸு விளக்கு எல்லாம் வாஷ் பண்ணி ஒரு சிரமம் இல்லாமல் வாஷ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.